வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் ஆகும், சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் குறைய கூட ஹெல்ப் ஆகும். இப்போ எல்லாருமே சிறுதானியம் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அதனால பழைய சோறுக்கு பதில் சிறுதானியத்தை வேக வச்சு அதில் நீங்கள் பழைய சோறு மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா, இப்போ ரைஸில் என்னெல்லாம் பண்ணுறீங்க அத்தனையும் சிறுதானியத்தில் பண்ணலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்களா, இல்லை லைம் ரைஸ், இல்லை புளி சாதம். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகலையோ இல்லை கட் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அப்படி அவங்களால சாப்பிட முடியலன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலாம். ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். என் பேர் தாரிணி கிருஷ்ணன், சத்துணவு நிபுணர். நம்ம இன்னைக்கு பேச போகிறது சிறுதானியத்தை பற்றி. உங்களுக்கு தெரியுமா, சிறுதானியம் ஹையஸ்ட் யார் பண்ணுறாங்க? இந்தியாவில் தான் நம்ம க்ரோ பண்ணுறோம். அதனால தான் 2 வருஷம் முன்னாடி நம்ம இந்திய நாடு பிரைம் மினிஸ்டர் யூஎன்ல போய் லெட் அஸ் ஹேவ் த இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்தார். ஏன்னா மில்லட்ஸுங்கிறது அவ்வளோ நல்லது, சிறுதானியம் அவ்வளோ நல்லது. இது யாருமே சரியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால இது ஒரு இன்டர்நேஷ்னல் இயராக பண்ணால் எல்லாருக்குமே விழிப்பு வந்துடும். நிஜமாகவே நிறைய பேர் அதுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருமே சிறுதானியம் சாப்பிட முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. உங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகுதுன்னா டெஃபினட்டாக சிறுதானியம் சாப்பிட்லாம். பட் டைஜஷன் சரியா இல்லை, உங்களுக்கு ஒயிட் ரைஸ் சாப்பிட்டாலே உங்களுக்கு ப்ளோட்டிங் ஆகுதுன்னா சிறுதானியம் டைரெக்டாக ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ சிறுதானியத்தை பொறுத்தவரையிலும் நம்ம சொல்ல போகிற 3 விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் கட்டாயம் பண்ணிட்டு தான் நம்ம சிறுதானியத்தை சாப்பிட முடியும். ஒன்று ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், இல்லை முளை கட்டணும், இல்லை புளிக்க வைக்கணும், ஃபர்மெண்ட் பண்ணணும். இது எதாவது 3ல் 1 பண்ணினாதான் நம்ம சிறுதானியம் சாப்பிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முழு சிறுதானியம் அப்படின்னு எடுத்தால் கேழ்வரகு, கம்பு, தெனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் முழு சிறுதானியம். இதை தான் ஸ்ப்ரவுட் பண்ண முடியும். இதே சாமை, வரகு, குதிரவாளி இதெல்லாம் நம்மளால் ஸ்ப்ரவுட் பண்ண முடியாது. ஏன்னா இதெல்லாம் பாலிஷ்டு மில்லட்ஸ். அப்போ நம்ம ரைஸ்க்கு பதில் இதை யூஸ் பண்ண போகிறோம்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸ் மாதிரி பண்ணலாம். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டே இதை ஊற வச்சுட்டு காலையில் அதை சமைச்சு சாப்பிட்றாங்க. அது ஓகே, ஏன்னா ஓவர் நைட் ஊற வச்சதுனால அது கொஞ்சம் புளிப்பு அதில் இருக்குது, தட் இஸ் ஓகே. பட் இன்னும் பெட்டர் என்னென்னா நைட்டே வேக வச்சுட்டு ஓவர் நைட் புளிக்க வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த குட் பாக்டீரியாவும் உங்களுக்கு கிடைக்கும். பழைய சோறில் என்ன பெனிஃபிட் இருக்கோ அதை விட ஜாஸ்தி பெனிஃபிட். ஏன்னா இதில் நார் சத்தும் இருக்குது, புரத சத்தும் இருக்குது. அதனால அந்த டைப் ஆஃப் பாக்டீரியாவும் இன்னும் பெட்டராக வரும். அதனால பழைய சோறுக்கு பதில் சிறுதானியத்தை வேக வச்சு அதில் நீங்கள் பழைய சோறு மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் ஐட்டம். இது நீங்கள் சாப்பிடலாம். இப்போ சிறுதானியத்தில் என்னதாம்மா செய்ய முடியும் அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. இப்போ ரைஸ்க்கு பதில் சிறுதானியம் வச்சு சாப்பிடலாம். இப்போ ரைஸில் என்னெல்லாம் பண்ணுறீங்க அத்தனையும் சிறுதானியத்தில் பண்ணலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்களா, இல்லை லைம் ரைஸ், இல்லை புளி சாதம், எல்லாமே இதில் பண்ணலாம். இதை தவிர இட்லி, தோசை பேட்டர் இது வீட்டிலையே பண்ணலாம். சிறுதானியத்தை ஊற வச்சு முதல்ல ஆரம்பிக்கிறச்சே நீங்கள் 4 வெள்ளை அரிசி 1 உளுந்து போடுவீங்க. முதல்ல 2 சிறுதானியம் 2 வெள்ளை அரிசி 1 உளுந்து. இது பழக பழக 3 சிறுதானியம் 1 வெள்ளை அரிசி 1 உளுந்து. அது இன்னும் பெட்டராக ஆயிடுச்சுன்னா 4 சிறுதானியம் போட்டு 1 உளுந்து போட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஏன்னா சிறுதானியம் இப்போ நார்மலாக நீங்கள் 4 இட்லி சாப்பிட்றீங்கன்னா இல்லை 4 தோசை சாப்பிட்றீங்கன்னா இது 2 சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். ஏன்னா இதில் இருக்கிற புரத சத்து ஜாஸ்தி, நார் சத்து ஜாஸ்தி. ஸோ இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது. வெயிட் லாஸுக்கு ஹெல்ப் ஆகும், சுகர் கண்ட்ரோலுக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி விஷயங்கள் குறைய கூட ஹெல்ப் ஆகும். பட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சக்கரை வியாதி இருக்கோ அவங்க சிறுதானியத்தை கஞ்சி மாதிரி போட்டு குடிக்கக்கூடாது. இவங்க தோசை, இட்லி, உப்மா அந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்கணுமே, இல்லை பொங்கல் அது கூட சிறுதானியத்திலே பண்ணலாம். என்னெல்லாம் நம்ம அரிசியில் டிஃபன் பண்ணுறோமோ அத்தனையும் சிறுதானியத்தில் பண்ணலாம். சேவை கூட பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் அவல் கூட கிடைக்கிது. கம்பு அவல், கேழ்வரகு அவல் இதெல்லாம் நீங்கள் கலரில் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அந்த அவலை நீங்கள் ஊற வச்சு கடிச்சிங்கன்னா
அந்த நார் சத்து உங்களுக்கு நல்லா தெரியணும். அப்போ தான் அது நிஜம் அப்படியே முழு தானியத்தில் பண்ண அவல் அந்த மாதிரி சாப்பிட்லாம். பட் நார்மலாக கலர் போட்டு வைக்கிறது மற்ற ஈஸி அவல் மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு சுகர் கண்ட்ரோல் வராது. ஸோ சிறுதானியத்தில் அவல் பண்ணுறாங்க, உடச்சி விற்கிறாங்க. ஸோ உப்புமா பண்ணலாம். இப்போ கம்பு உடச்சி விற்கிறாங்க. முழு கம்பாக இருந்தால் நைட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் ரைஸ் மாதிரி பண்ணலாம். இல்லை கம்பு சோறு நீங்கள் முதல்லே ஊற வச்சு மதியமே நைட்டு வேக வச்சு பழைய சோறு மாதிரி பண்ணலாம். ஸோ பல பெனிஃபிட்ஸ் இருக்குது சிறுதானியத்தில். இது ரொம்ப ரொம்ப நல்லது. பட் யாருக்கு பார்த்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த மாதிரி டைஜஸ்ட் ஆகலையோ இல்லை கட் ஹெல்த்தில் ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி அப்படி அவங்களால சாப்பிட முடியலன்னா அவங்கள ஃபோர்ஸ் பண்ணாது. அடுத்து சிறுதானியம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு 6 மாதம் தாய்ப்பால் ஒரு குழந்தை பிறந்தோடனே எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங். 7வது மாதத்துலேருந்து நம்ம இந்த மாதிரிலாம் மற்ற விஷயம் கொடுப்போம். இப்போ முதல்லையே ஃபுல் சிறுதானியம் கம்போ கேழ்வரகோ நார் சத்தோடு கொடுக்க முடியாது. ஒரு 2 மாதத்துக்காக அந்த நார் சத்தை எடுத்துட்டு அப்புறம்தான் நம்ம கஞ்சி பண்ணி ஊற வச்சு அரைச்சி நார் சத்தை எடுத்துட்டு அப்புறம் நம்ம கஞ்சி பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்கலாம். அப்புறம் பெருசாக ஆக 1 வயசுக்கு மேலே தாராளமே எல்லா சிறுதானியமும் குழந்தைங்களும் சாப்பிட்லாம். ஸோ ஒரு வீட்டில் தனியாக ஒருத்தருக்கு சமைக்கணும், ஒருத்தருக்கு நல்லதில்லை சிறுதானியம் அப்படின்னு அவசியமே கிடையாது. டைஜஸ்ட் ஆகலைன்னா வேறு விஷயம். இல்லைன்னா பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்னவங்களும் சாப்பிட்லாம். 1 வயசுக்கு மேலே எல்லா குழந்தைகளும் எல்லாமே சாப்பிட்லாம். கொஞ்சம் கொஞ்சமாக பழகணும். இப்போ நீங்கள் காலையில் எழுந்து வச்சு மண்டே மார்னிங் இன்னிலேருந்து நாங்கள் சிறுதானியம் தான் சாப்பிட்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. ஸ்லோவாக பாடியை பழக்கணும். அது பழகிடுச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு ஒத்துக்கும், பிரமாதமாக இருக்கும். அண்ட் இதில் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது. இப்போ நார் சத்து இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்ல குட் பாக்டீரியா கொடுத்து உங்கள் பெரிய குடலில் நல்ல பாக்டீரியா இதனால விட்டமின் B12 உங்களுக்கு சுரக்கும். அடுத்து புரத சத்து இருக்கிறதுனால இது வயிறை ரொப்பிட்டு சிறிய அளவு சாப்பிட்டாலே உங்களுக்கு போருமா இருக்கும். இப்போ அதோட ரைஸ் மாதிரி சாப்பிட்றீங்கன்னா நிறைய ப்ரோட்டீன் சாம்பார் போட்டு இல்லை பருப்பு போட்டு இதை பிணைஞ்சு சாப்பிட்டோன்னா, இல்லை ராஜ்மா சன்னா எது பண்ணுறீங்களோ அதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ப்ரோட்டீன் இதுலேயும் இருக்குது. சிறுதானியத்துலையும் நம்ம செய்யும் முறையில் பண்ணுற அந்த விஷயத்துலையும் ப்ரோட்டீன் இருக்குது. இதோட காய வச்சு சாப்பிட்டோன்னா சிறிய அளவு சாப்பிட்டா போகிறோம், நிறையா சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ கேலரிஸ்ன்னு எடுத்திங்கன்னா ரைஸில் எவ்வளோ இருக்கோ அதே தான். 100 கிராமில் 340 to 45 கேலரிஸ் தான் இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக சேம் தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப இதை சாப்பிட்டுட்டே போனோன்னா இது நல்லது தான் கொடுக்குமே வழிய ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ நம்ம சொன்னாப்புல ஸ்லோவாக ஆரம்பிங்க, அப்புறம் எல்லா மீல்ஸ்லையுமே இன்க்ளூட் பண்ணிடலாம், ப்ராப்ளமே இல்லை. இப்போ ஒயிட் ரைஸில் இருக்கிற டேஸ்ட் இதில் வரலன்னு சொல்லுவாங்க. இந்த டேஸ்ட்டை அக்வயர் பண்ணணும். நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதுதான் பிடிக்கும், ஒயிட் ரைஸ் அந்த அளவு பிடிக்காது. தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த சிறுதானியத்தை சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க.